நமக்கு கண்ணனையே கொடுத்து விடுவீர், எழுந்திராய். ஆகையாலே அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அவர் எழுந்திராய்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருக்கட்டும். அதுக்குள்ள அடுத்த இடத்துக்கு போயிட்டோம். முதல்ல நந்தகோபாலன் படுத்துட்டு இருக்கிறான், அடுத்து யசோதை சேனிச்சுருக்கா, அடுத்து கண்ணன் சேனிச்சுருக்கார். ஏன் இந்த வரிசை? முதல்ல கண்ணன் படுத்துக்க கூடாதோன்னா, இல்லை இந்த ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரா, தூக்கிட்டு போயிடுவா, அதனால நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக கடைசியில் படுக்க வச்சுருந்தாராம். அப்படி கூட பெண்கள்லாம் தூக்கின்னு போடுவாளான்னா தூக்கின்னு போட்டாளே. கண்ணனுடைய பேரனாரான அனிருத்தாழ்வான், கண்ணனுக்கு குமாரர் பிரத்யும்னர், பிரத்யும்னனுக்கு குமாரன் அனிருத்தன். அனிருத்தாழ்வானை உஷை தூக்கிட்டு போட்டார். பாணாசுரனுடைய பொண்ணு உஷை. அவர் ராத்திரி கனவுல பார்க்கறச்சே அனிருத்தனை கனவுல பார்த்து கணவனாக வரித்து விட்டாள். கனவுல பார்த்தவாழ்லாரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கனவே சொப்பனம் எப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தா இன்னைக்கு நன்னா இருந்தது, நாளைக்கு அதே சொப்பனம் வரணும்னு அதே இடத்துல தலகாணி போட்டு அதே இடத்துல காலை வச்சுலாம் படுத்துன்னு பார்ப்போம். ஆனால் நேராக புலி துரத்துற மாதிரி தான் சொப்பனம் வரும். அதனால நாம் நேற்றுக்கு பார்த்ததை இன்னைக்கு பார்க்கணும்னு நினச்சிட்டா வராது. நாம் பார்த்துட்டு இருக்கிறச்சவே இன்னொருத்தர் அதையே பார்க்கலான்னாலும் பார்க்க முடியாது. நான் தான் பார்க்க முடியும், இன்னைக்கு தான் பார்க்க முடியும். பிரயத்தனப்பட்டா கூட மறுநாள் ஆனால் இந்த கெட்ட கனவுகள்லாம் நித்தியப்படி வரும். அது மட்டும் விடாத வருமே தவிர, ஏதோ நன்னா நேற்றுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாப்பில் இருந்ததே, வைகுண்ட ஏகாதசியில் ஒத்துருமே இல்லை, நான் தான் நம்பருமாள் முன்னாடி அப்படின்னு சேவிக்கிறாப்பில் வந்ததேன்னு அது திரும்பி வரவே வராது. அதனால் ஒரு கனவை அதாவது இந்த பாணாசுரனுடைய பெண் உஷை கனவு கண்டாள். கனவு கண்டத்தை எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுன்னா, சித்திரலேகான்னு அவளுக்கு ஒரு தோழி இருந்தா, அவளுக்கு ஒரு சாமர்த்தியம். இன்னொருத்தர் கனவுல பார்த்தத்தை இவ கண்டுபிடிச்சிருவோம். அவள் ஒத்தொத்தர் பொம்மையாக வரையறதுக்கு ஆரம்பித்தா. அவள் நல்ல சித்திரம் எழுதுகிற சாமர்த்தியம் இருக்கிறவள். சித்திரலேகான்னே பேர், பொம்மை வரைஞ்சா. உலகத்தில் இருக்கிற ஒரு அழகனா வரைஞ்சின்னு வந்தா. இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு தள்ளிண்டே இருந்தா. கண்ணனை வரைஞ்சா. கிட்டத்தட்ட ஜாடை இப்படித்தான் இருக்குது, ஆனால் இவ்வளவு அழகு இல்லை நான் பார்த்தவர். ஏன்னா சாட்சாத் மன்மதகான்னு கண்ணனுக்கு திருநாமம். காமனார் தாதையன்னு, காமனுக்கு கூட ஜன்மமே கொடுத்த அழகு படைத்தவன் எம்பெருமான்.